என்ன சாந்தி காலையிலே வந்திருக்கா? என்ன விஷயம்? ஏக்கா உங்ககிட்ட நேத்தே வந்து பேசணும்னு நினைச்சேங்க்கா. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியல. அதான் காலையில எழுந்த உடனே வந்துட்டேன். காலையில எழுந்த உடனே வா? அட ஆமாங்க்கா, அவ்வளோ தலை போகிற விஷயம். அதனால்தான் எழுந்த உடனே வேற எந்த சோழியும் பார்க்காம நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு கூட போய் தான் சமைக்கணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? காலையில வீட்டு வேலை கூட பார்க்காம நேரம் இங்க வந்திருக்கா? வீட்டில் சமைக்கிறத விட இங்க கதை விடுறதுதான் இவளுக்கு முக்கியமா போச்சு போல. அதான் எழுந்த உடனே வந்திருக்கா. சரி சொல்லு சாந்தி, என்ன விஷயம்? அக்கா அதை தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அதை சொல்லாமலும் இருக்க முடியல. எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் விஷயம் தெரியதானே போகுது. அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லிடலான்னு பார்த்தேன். அப்படி என்ன சாந்தி முக்கியமான விஷயம்? உங்க பெரியம்மாவை எங்கக்கா படிக்கிறா? இதை கேட்கதான் அங்கனே இருந்து வந்தாலோ. அவ எங்க படிச்சா? இவளுக்கு என்ன வந்துச்சு? அவளை எதுக்கு இவ விசாரிக்கிறா? இந்த டவுன்ல இருக்கிற காலேஜ்ல தான் படிக்கிறா. ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற பாவம் புள்ள. வந்து வந்து போனா புள்ள படிக்கவே முடியாது, டயர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லே சேர்த்துட்டேன். அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிறா. இன்னொரு வாரத்துல காலேஜே முடிய போகுது. ஏக்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதே வேற யாராவது பார்த்து இருந்தா என்ன ஆகுறது? ஏதோ எனக்கு தெரிஞ்சதுனால காதும் வச்ச மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்றேன். இத வேற எவளாவது பார்த்து இருந்தா இந்நேரம் ஊர்ல டமார் அடிச்சிருப்பா. நானா இருக்க பார்த்து இத வெளியே யார்கிட்டயும் சொல்லாம உங்ககிட்ட வந்து சொல்லுறேன். என்ன விஷயம்? இவ என்னத்த சொல்றனே புரியலையே. என்னமோ ரகசியம் சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் சாந்தி? எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு. உங்க மொவ சத்தியா இருக்கால, அவளை ஒரு பையனோட பார்க்கல பார்த்தங்கா. என்ன சாந்தி சொல்ற? வேற எவ்வளையாவது பார்த்துட்டு என் பிள்ளைய பார்த்தேன்னு சொல்லாத. அவளாம் பயலோ கிட்ட பேச கூட மாட்டா. ஒரு பையன் கூட பார்க்கல பாத்தியா? என் பிள்ளை உனக்கு என்னடி பாவம் பண்ணா? அவ மேல எதுக்கு இப்படி அப்பட்டமா பழிய தூக்கி போடுற? என்னக்கா உங்ககிட்ட விஷயத்த வந்து சொன்னா ஏன் மேல கோவப்படுறீங்க? நிஜமா பார்த்தா அது உங்க பிள்ளை சத்தியாவே தான். ஆனா அந்த பையல மூஞ்சிதான் தெரியல. அவன் அந்த பக்கம் உட்காந்துருந்தான். மூஞ்சியே உனக்கு தெரியல, அது பையன் நீயே முடிவு பண்ணிட்டியா? இக்க பேண்ட் சட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு அது பையலே தான், முகம் தான் தெரியல. இவ்வளவு நாளா ஊர் கதையெல்லாம் விட்டுட்டு இருந்த, நான் பேசாம இருந்தேன். இப்ப என் வீட்டு கதையே விட ஆரம்பிச்சிட்டியா? பிள்ளை படிக்க போயிருக்கா, அவளை போய் அங்க பார்த்தா இங்க பார்த்தா சுத்துனான்னு சொல்ற? ஆமா பையல பார்த்தேன்னு சொன்ன, அவன் முகமே உனக்கு தெரியலன்ற. அப்புறம் அது பையன்னு எப்படி சொல்ற நீ? அது ஃப்ரெண்டோ கூட தான் போயிருக்கோம். உடனே யாரு கூட போனாலும் பையன் கூட போனான்னு முடிவு பண்ணிட வேண்டியது. இங்க பாரு, என் பிள்ளைய பத்தி இந்த மாதிரி வெளியே இருக்கிட்டே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பிள்ளைய பார்த்தாலாம் இத்தனை வருஷத்துல ஒரு பையன் கிட்ட கூட பேசுனது கிடையாது. நீ பார்க்ல உக்காந்துருந்தான்னு சொல்றியா? சொல்லுடி, எந்த பார்க்ல அவளை பார்த்த நீ? ஏக்கா அது உங்க பிள்ளையதான்க்கா. அந்த டவுன்ல இருக்கிற பார்க்ல தான் உக்காந்து இருந்தா. உங்க பிள்ளை மேல போய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் வந்ததுக்கா? அடிச்சு சொல்லுவேன், அது உங்க பிள்ளையதான். அது உக்காந்து இருந்தது ஒரு பயலோட தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா கூட்டமா எல்லாம் வந்திருப்பாங்க. ஒத்த பையனோடைய வருவாங்க? உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். பார்த்து இருந்துக்கோங்க பொம்பளை பிள்ளை. ஏன் சாந்தி இப்படிலாம் சொல்ற? என் பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணா? இங்க இருந்த வரைக்கும் ஒரு பையன்கிட்ட கூட அவ பேசுனது கிடையாது தெரியுமா? அவளை போய் இப்படி சொல்ற நீ? அவள் ஒரு பொம்பளை புள்ள, இப்படிலாம் அப்பட்டமா பழி பேசுறியே. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணனா என்ன ஆகுறது? ஊர்ல இந்த விஷயம் தெரிஞ்சா ஒரு பையனும் பொண்ணு பார்க்க வரமாட்டான். இந்த மாதிரி அநியாயமா பழி போடுறியே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? பாருக்க, நான் சொல்ல வேண்டியதோ சொல்லிட்டேன். நான் பார்த்ததுதான் சொன்னேன். அந்த பிள்ளை மேல பழி போடணும்னு எனக்கு என்ன அவசியம் வந்தது? உங்க பிள்ளையே போய் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்க்கு பக்கம் போங்க, வந்தாலும் வருவா. போய் பாருங்க. நான் தான் பார்த்தேன். சரி பொம்பளை பிள்ளையா இருக்கே, உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தா என்னைய பிடிச்சி காத்துன்னு காத்துறீங்க. நீங்களே சொல்லுங்க, அவளை பத்தி எனக்கு சொல்லணும்னு எனக்கு என்ன வந்தது? தேவையில்லாம நான் எதுக்கு வந்து இப்படி சொல்ல போறேன்? அவளை பார்த்ததுனால தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து அசிங்கப்பட்டு நிப்பீங்கல்ல, அப்ப தெரியும். அப்பவே இந்த சாந்தி சொன்னாலேன்னு
உங்க நல்லதுக்காக தான் முன்னாடியே வந்து சொன்னா என்கிட்ட ஏறுறீங்க. நான் பார்த்தது உண்மை, உங்க பிள்ளையே தான் அது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன வந்தது. இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அவளாம் நல்லா படிக்கிற புள்ள, ஒரு பையன்கிட்ட இது வரைக்கும் பேசினது கிடையாது. அவளை போய் இவ இப்படி சொல்லிட்டு போறா. ஆனா இவ இவ்வளோ உறுதியா சொல்லிட்டு போறத பார்த்தா ஒருவேளை கடவுளே அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்க கூடாது. இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இப்பெல்லாம் மானமே போயிடும். பெத்து வச்சிருக்கிறது 2 பொட்டை பிள்ளைங்க. இது மாதிரி அவ ஒருத்தி போனானா இன்னொருத்தியோட வாழ்க்கை என்ன வருது? இவ சொல்றது மட்டும் உண்மைன்னு தெரியட்டும். ஏம்மா லட்சுமி, ஏங்க வந்துட்டீங்களா? என்னம்மா வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கா? என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏங்க அந்த சாந்தி வந்தாங்க, வந்து நம்ம பிள்ளைய பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு? என்ன சொன்னா? நம்ம பிள்ளை சத்தியா இருக்காலங்க, அவ டவுன்ல இருக்கிற பார்க்ல ஏதோ ஒரு பயலோட உக்காந்துருந்தாளாங்க. அதை இவ பாத்திருக்காளாம், அதான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறா. நம்ம பிள்ளைய அவ பார்த்தாலாமா? அப்படிதாங்க அவ சொல்லிட்டு போறா. இந்த பாரு லட்சுமி, நம்ம பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணலாமா? நீ எதுக்கு வருத்தப்படுற? அதுக்கு இல்லைங்க, வயசு புள்ள, இவ வேற உறுதியா சொல்லிட்டு போறாங்க, அதான் பயமா இருக்கு. இங்க பாரு லட்சுமி, இன்னும் 1 வாரம் தான் பிள்ளை காலேஜ். அந்த காலேஜ் முடியட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடிஞ்சிட்டு வீட்டுல தானே இருப்பா, அப்ப எந்த பையலை பாக்கறான்னு நான் பாக்குறேன். அவ சொன்னது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதாங்க எனக்கும் தோணுது. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா போயிடும். அடுத்தது ஒரு பொட்டை பிள்ளை வேற இருக்கு, அவளுக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ணணும். இவ இப்படி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதாங்க. இங்க பாரு லட்சுமி, அதெல்லாம் எதுவும் உண்மையா இருக்காது. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. அவ படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் சொல்லலன்னு சண்டை போடக்கூடாது இல்ல. உனக்காக நான் எதையும் பண்ண தயாரா இருக்கேன். பார்த்து நல்ல முடிவு சொல்லு, நான் வரேன். நீலா படிச்சது போதும், வா சாப்பிட்டு வந்து படிக்கலாம். வாடி போய் சாப்பிட்டு வந்து படிக்கலாம்னு சொன்னேன். ஏண்டி நீலா, இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, அது முடிஞ்ச உடனே எல்லாரும் பொட்டி படிக்க தூக்கின்னு அவங்க வீட்டுக்கு போகணும்ல. ஆமாண்டி சத்யா, அது நினைச்சாலே கஷ்டமா இருக்குடி. இங்க இவ்வளோ ஜாலியா இருந்தோம். நைட்டு அரட்டை அடிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, காலையில இருந்து காலேஜ் போக வேண்டியது, கேன்டீன் போக வேண்டியது, ஜாலியா இருந்ததுல்ல. இனிமே இந்த லைஃப் நமக்கு கிடைக்காது. ஆமாண்டி. ஏண்டி நீலா அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றியா என்ன? சேச்சே, நானும் ஏன் ஃபீல் பண்றேன்? நானும் ஜாலியா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன். இந்த காலேஜ் கிளாஸ் லெக்சரு, ஐயோ அது பத்தாததுக்கு செமினாருன்னு வாங்க, லைப்ரரின்னு வாங்க. இந்த லைப்ரரி உள்ள போகணும்னாலே எனக்கு தலைவலி எங்க இருந்து தான் வருமோ தெரியாது. இனிமேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் பை. லைப்ரரி போக வேண்டாம், கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டாம், செமினார் எடுக்க வேண்டாம், ப்ராஜெக்ட் கிடையாது, ஹோம் ஒர்க் கிடையாது, ஒண்ணு கிடையாது. தினம் அசைன்மெண்ட் எழுதி எழுதியே நம்ம கையெல்லாம் எப்படி உடைச்சாங்க. இனிமே பாரு எதுவுமே இருக்காது, ஜாலியா இருக்கலாம். அட போடி நீ வேற, நானே வீட்டுக்கு போறது நினைச்சு ஃபீல் பண்றேன். மேடம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ காலேஜ் விட்டு போறதுக்குலாம் ஃபீல் பண்ணல, உங்க ஆளை இனிமே எப்படி பாக்குறதுன்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருந்த வரைக்கும் டெய்லி அண்ணன் காலேஜுக்கு வருவாங்க, அப்படியே பார்ப்பேன், சைட் அடிப்பேன். 2 பேரும் வேற சீக்ரெட் ஸ்பாட் வேற ஒன்று வச்சிருக்கீங்க, அங்க போய் நின்று கதை அடிக்க வேண்டியது. இனிமே அதெல்லாம் இருக்காது பாத்தியா? 2 பேரும் பார்த்துக்கணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால தானே நீ ஃபீல் பண்ற. நீயாவது காலேஜ் விட்டு போறதுக்கு ஃபீல் பண்றதாது? நிச்சயமா தாண்டி, நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. காலேஜ் விட்டு போறதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும் மேடம், உங்க ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. என்னை விட்டுட்டு திருச்சுத்தனமா அவனை பாக்குறதுக்கு அங்க போயிட்டு இருக்க. பார்க்குக்கு எதுக்கடி என்ன விட்டுட்டு போன? நீ படிச்சிட்டு இருந்த, படிக்கிறவள ஏன் டிஸ்டர்ப் பண்ண? நான் மட்டும் போயிட்டு வந்தேன். ஓ நம்பிட்டேன் மேடம், நம்பிட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் என்ன விட்டுட்டு போனீங்க, இல்லைன்னா என்ன கூட்டிட்டு போயிருப்பீங்க. ஹலோ அண்ணி யாரு? எங்க அண்ணனை வளைச்சு போடலன்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் வில்லியா மாறிடுவேன். ஏண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி வா போய் சாப்பிட்டு வரலாம், வா போலாம்.
ஹலோ அர்ஜுன். அது என்ன கிளம்பிட்டியா அர்ஜுன்? ஒரு 10 மினிட்ஸ் நான் அதோ கிளம்பிட்டேன். கிளம்பி நேரம் அங்க வந்துடுறேன். ஓகே அர்ஜுன். அந்த ஃபார்மசில பேசிட்டியா? மாமா என்ன பேசிட்டு இருக்காரு? என்ன பார்மசி, என்ன விஷயம்? கேக்குது அர்ஜுன். நான் ஷார்ப்பா 10 o'clock அங்க வந்துடுறேன். 2 பேரும் போய் என்கொயரி பண்ணலாம். சித்தப்பா என்ன சொன்னாரு? சித்தப்பாவா? அந்த போலீஸ் ஆச்சே, ஏதாவது பிரச்சனைக்கு கேஸ் கொடுக்க போயிருக்காங்களோ? என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட எல்லாம் பேசியாச்சுண்ணா. அவர் அந்த 10 ஃபார்மசில பேசிட்டாருனா நம்ம டைரக்டா விசிட் பண்ணி டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே அர்ஜுன். எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். நான் வரேன். ஓகேண்ணா. இங்க நின்று ஒட்டு கேட்குறியா? இது வரேன். ஓகே அர்ஜுன். தியாவோட அப்பாவோட டெத்துக்கு காரணம் அவர் சாப்பிட்ட டேப்லெட்டா? என்ன இது மாமா அப்படியே சொல்றாரு? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரோ? என்ன பண்றது? என்னது, அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? அது ஒரு லேடியா? அப்படியா ஜோன்? அவரோட டேப்லெட் அதிகமா கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? என்னது, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ண போறாங்களா? அவங்க மருந்து வாங்கின பார்மசிஸ்டே போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்களா? அப்படியா அர்ஜுன்? நான் உடனே வரேன். அவ யாருன்னு நான் பார்க்கணும். என்னது, இன்னும் அரெஸ்ட் பண்ணலையா? ஓகே ஓகே அர்ஜுன், நானும் வரேன். அரெஸ்ட் பண்ண போகும்போது 2 மினிட்ஸ் அர்ஜுன், நான் வந்துடுறேன். மாமா என்ன சொல்றாரு? அந்த பார்மசிஸ்டே போட்டு கொடுத்துட்டாளா? அவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தா என் பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கா போலீஸ் கிட்ட. இப்ப நேரா போலீஸ் இங்க தான் வரப்போகுது. நான் மாட்ட போறேன். என்ன பண்றது என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. போலீஸ்க்கே இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இதுல தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே கடவுளே. அந்த பார்மசில வேலை பார்க்கறவங்க மட்டும் என் கையில கிடைச்சா அவளையும் கொண்டுட்டு போயிடுவேன். என் கையால என் பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே துரோகம் பண்றாளா? ஐயோ. ஏங்க, இன்னைக்கு சண்டே தானே, எங்க கிளம்பிட்டீங்க காலையிலே? ஒரு பர்சனல் வேலையா வெளியே போறேன். பர்சனல் வேலையா? இல்ல, சண்டே 2 பேருக்குமே லீவு, வீட்டில் இருக்கோம். எங்கேயாச்சும் 2 பேரும் வெளியே போகலான்னு நினைச்சேன். போலாம் தியா. உன் அப்பாவோட சாவுக்கு யாரு காரணமோ அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா போலாம். இப்போ அவனை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். எங்க உங்ககிட்ட தான்? இல்ல தியா, எனக்கு வேலை இருக்கு. அவசரமா வெளியே போகணும். உனக்கு வெளியே போகணும்னா நீ போயிட்டு வா. டிரைவர் இன்னைக்கு லீவு. கேப் புக் பண்ணி போயிட்டு வா. இவர் வழக்கமா இப்படி பேச மாட்டாரே, இப்ப ஏன் இப்படி பேசுறாரு? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கும் நீங்க வெளியே போகணுமா? புரிஞ்சுக்கோ, இது இம்பார்ட்டண்ட்டான வேலை. வெளியே போய் தான் ஆகணும். எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வெளியே போகணும்னா போ. ரிட்டர்ன் வரும்போது உன்னை வேணா பிக்கப் பண்ணிக்கிறேன். எங்கே இருப்பேன்னு மட்டும் லொக்கேஷன் ஷேர் பண்ணு. இல்லைங்க, நான் எங்கேயும் போகல, நீங்க போயிட்டு வாங்க. சாரி தியா, நீ கூப்பிட்டும் என்னால் வர முடியல. என் மாமனார் சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை உன் காலில் விழ வைக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னோட இழப்பை சரி செய்ய முடியாது, ஆனா அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையை வாங்கி தர முடியும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கற கல்யாண பரிசு. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. அது சாப்பிட கூட இல்ல. வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்ன இவரு இப்படி பேசிட்டு போறாரு? எப்பவுமே அவர் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லையே. அதுவும் லீவ், அதுவுமா எங்க கிளம்பிட்டாரு? இவர் என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எப்பவும் இந்த மாதிரி பேசாத ஆதி இப்ப பேசுறாருன்னா என்ன காரணம் தெரியலையே. ஹலோ சார், என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் அனுப்புனாரு. உங்க ஓனர் உங்ககிட்ட சொல்லலையா? எதுவும் சொல்லலை சார். நான் ஒரு நிமிஷம் கால் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. டாக்டர் சொன்ன எல்லா ஃபார்மசிலையும் போய் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இதுதான் லாஸ்ட் ஃபார்மசி. எனக்கு என்னமோ க்ளூ கிடைக்கும்னு தோணலண்ணா. அப்படிலாம் இல்லை அர்ஜுன், வெயிட் பண்ணு, ஏதாவது க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க சொன்ன ஃபார்மசியில் நம்ம சந்தேகப்பட்ட அந்த 2 டேட்லேயும் தியாவோட அப்பா சாப்பிட்ற
அதே டேப்லெட்டை வித்திருக்காங்க. அது மொத்தம் 5 பேர்கிட்ட. அந்த 5 பேரை தான் நம்ம இப்போ விசாரிக்க போறோம். இதோ இந்த ஃபார்மசியில் யாராவது வித்திருந்தா இதையும் சேர்த்து விசாரிக்கணும். நம்ம நெருங்கிட்டோம் அர்ஜுன். கண்டிப்பா அந்த டேப்லெட் வாங்கினவங்க வீட்டில் ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க. எந்த வீட்டில் ஹார்ட் பேஷண்ட்டே இல்லாம அந்த டேப்லெட் வாங்கியிருக்காங்களோ தட்ஸ் த கில்லர். எதுக்காக கொண்டாங்க, என்ன பர்பஸ்க்காக அவர் கொண்டாங்கன்றத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சார், நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன் சார். உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துருவேன். 1 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்ற அந்த 2 டேட்ல நான் கொடுக்குற இந்த டேப்லெட்டை யாராவது வாங்கிட்டு போயிருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே சார், நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன அந்த 2 டேட்டில் முன்னாடி நாள் அந்த டேப்லெட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா? அட்ரஸ் எல்லாம் வச்சுக்கிறதுல மொபைல் நம்பர் வேணா இருக்கும். அந்த மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். 9. இந்த நம்பரா? எஸ் சார், டேப்லெட் வாங்கினவங்க இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எனி அதர் ஹெல்ப் சார்? நத்திங், தேங்க்யூ. ஓகே சார். இவங்க எதுக்கு அவங்கள விசாரிக்கிறாங்க? என்னால் நம்பரை கொடுக்காமலும் இருக்க முடியல. அந்த மேடம் மாட்டுச்சுன்னா என்னையும் மாட்டி விட்டுருவாங்களோ? ஐயோ, என்ன அது, என்ன நம்பர் மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்கள போக சொல்லிடுங்க. யார் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இல்ல அர்ஜுன், அவங்க சொன்ன நம்பர் தியாவோடது. என்னது, தியாவோட நம்பரா? அப்போ தியா தான் வந்து மெடிசன் வாங்கினாளா?